2026 வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு அட்டவணை வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 2, குரூப் 4 அதுக்கப்புறம் நிறையா வேக்கன்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது. குரூப் எக்ஸாம் ட்ரை பண்ணால் எனக்குமே ஒரு ஐடியா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கலெக்டர் ஆஃபீஸில் வந்து திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. டிஎன்பிசி, டிஆர்பி இதுக்கெல்லாம் ஆன்லைன்லேயும் கிளாஸ் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போயிட்டு இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கான வாட்ஸ்அப் லிங்க்கு நம்பரு அவங்கள அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கிடுவாங்க. தாராளமாக யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க, குரூப் 1, டிஆர்பிக்கெலாம் எக்ஸாம் மாதிரி தேர்வு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் முடியாதவங்க, ஸோ கிளாஸஸ் போக முடியாங்க, ஃப்ரீ கிளாஸஸ் கவர்மெண்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பண்ணுறாங்க. ஸோ எனக்குமே டிஎன்பிசி எழுதலாமான்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பாஸோ ஃபெயிலோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாமே, இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணல. ஸோ நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி தான் ஒரு 4-5 எக்ஸாம் எழுதினேன். அதுவும் கூட எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நான் வந்து 12th முடித்தோடனே வந்து அதாவது குரூப் ஒரு விஏஓ அப்புறம் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு மாதிரி தான் எழுதியிருக்கேன் 12th முடித்ததும். மற்றபடி நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு எக்ஸாம் மட்டும் டிஎன்பிசி ஏதோ ஒன்று எழுதுன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் எழுதவே இல்லை. சரி இந்த வட்டம் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்புறம் பார்த்திங்கன்னா பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில் வந்து நிறையா வந்து வேக்கன்சி இருக்குது. அதாவது வேக்கன்சின்றதை காட்டிலும் 1 இயர் கோர்சஸ் நிறையா இருக்குது. வேக்கன்சி கிடையாது, 1 இயர் கோர்சஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது யாராக இருக்குது, என்ன கம்யூனிட்டிஸ் வந்து வருது, என்னென்ன டீட்டெயில்ன்றதை இதில் போட்டிருக்காங்க. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், தனியாக இது வந்து ஒரு இதாக போட்டு விட்றேன், ஒரு வீடியோவை போட்டு விட்றேன், அதாவது ஒரு சின்ன ஷார்ட்ஸாக போட்டு விட்றேன். அப்புறம் எழுத்தாளருக்கு நிதியுதவிக்காண்டி ஒரு இது மாதிரி படைப்புகள் தேர்ந்தெடுக்கிறாங்க.